நம் முன்னோர்கள் நிறைய விஷயம் பயன்படுத்தினாங்க. முதல்ல சாப்பாடு அப்படிங்கும்போது நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கூட எங்க பாட்டி குடுப்பாங்கம்மா. முதல் சாதம் போட்ட உடனே கொஞ்சம் பருப்பு போட்டு ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்துவாங்க. அந்த நெய் சாப்பிட்டுட்டு தான் நம்ம வந்து சாம்பார், ரசம், தயிர்லாம் சாப்பிடணும். இப்ப அந்த விஷயம் இல்லவே இல்ல. ஆமா. இப்ப என் குழந்தைக்கு நான் நெய் ஊத்தாத நான் வெயிட் ஏறிடுவேன் அப்படிங்குது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் அதுங்களுக்கு ஓவர் ஹெல்த் கான்ஷியஸ் ஆயிடுச்சு. அப்ப நான் ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்பூன் நெய் ஊத்துது, நெய் ஊத்தி என்ன குண்டாக்கி வச்சிருக்க அப்படின்லாம் சொல்லுங்க பிள்ளைங்க. அப்ப குழந்தைங்களுக்கே அந்த மாதிரி எண்ணம் உண்டு. அப்ப தலையில எண்ணெய் வச்சா தலையில எண்ணெய் வைக்காத எங்க ஸ்கூல்ல எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் சட்டி மாதிரி இருக்கும் மண்டை ஆமா. அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லுதுங்க குழந்தைங்க. அப்ப நான்லாம் வந்து காலேஜ் படிக்கும்போது கூட தலையில எண்ணெய் வச்சு பெரிய முடி பின்னிந்தாம போனேன். இப்போ டாக்டர் ஆகி ஏறக்குறைய 17 வருஷத்துல இப்பதான் நான் வந்து ஹேர் கட் அப்படின்றதே பண்றேன். ஏறக்குறைய ஒரு 6, 7 வருஷமா தான் ஹேர் கட் அப்படின்றே பண்றேன். டாக்டர் ஆயும் 10 வருஷம் டெய்லி எண்ணெய் வச்சு தலை பின்னின்னு தான் இருந்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு முடி கூட நிற முடி கிடையாது. இப்பதான் அப்படியே லைட்டா 1, 2 வருது. அது எதனால அப்படின்னா நம்ம மெயின்டெயின் பண்ணது அப்படின்னு சொல்லலாம். அப்ப டாக்டர் ஆகி 17 வருஷம், இது 18வது வருஷமே ஆகுது. நான் 2010 டிகிரி முடிச்சேன். இப்போ வரைக்கும் நிற முடி இல்லைன்னா அந்த சின்ன வயசுல பராமரிச்சது இப்ப கூட நான் வந்து பாருங்க தலையில நிறைய எண்ணெய் வைப்பேன். இப்ப நிறைய பேருக்கு எண்ணெய் வைக்கிற ஹேபிட்டே இல்ல. இல்லைங்களா? அந்த ஹீட்டினோட வெப்பம் உன் பாடியில வந்து வரக்கூடாது அப்படின்னா டெய்லி நீ எண்ணெய் வைக்கணும். டெய்லி எண்ணெய் வச்சு என்னால முடியாது. நான் ஸ்கூல் போகும்போதே இப்பெல்லாம் எண்ணெய் வச்சு பின்னிட்டு போக விருப்பப்படல. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த ப்ரீ ஆயிலிங் ஒரு மெத்தட் இருக்கு பாத்தீங்களா? அதை ஏற கட்டிட்டு ஒரு நாளைக்கு நீ வந்து தலை குளிக்கிறன்னா இன்னைக்கு தலை நல்லா எண்ணெய் வச்சு ஒரு காட்டன் ஷவர் கேப் மாதிரி போட்டுக்கோ. போட்டுட்டு நீ படுத்துக்கலாம். மறுநாள் காலையில நம்ம தலை குளிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உடம்பினோட அதிகப்படியான உஷ்ண தாக்கம் அப்படின்றது குறைஞ்சிடும்.